Hello friends, welcome to UGC Net Commerce by Maria. The very first unit, business environment and international business பத்தி நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். சரி வாங்க லெக்சருக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு 1 month அரௌண்ட் 60 days left for UGC NET exam. இப்போ வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி நீங்கள் படிக்கலைன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி ஒரு நாளைக்கு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நல்ல ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் என்ன பண்ணணும்னா நீங்கள் போய் இந்த அஃபிஷியல் சைட்டில் நம்மளோட சிலபஸ் வந்து கோட் 8, நான் கூட கரெக்ட் சிலபஸ் இப்போ உள்ள சிலபஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கான்செப்ட் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் பார்க்கணும். கான்செப்ட் அண்ட் எலிமெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் அதில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்னா, இப்போ பாருங்கள், இது செப்டில் சொல்லி கேட்பாங்க. எக்கனாமிக் என்வாயர்மெண்ட், பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட், திஸ் ஒன் லீகல் என்வாயர்மெண்ட் அது கேட்பாங்க. அப்புறம் ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதுக்கடுத்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கொஸ்டின் எப்போவாது வரும். சரியா? குளோபலைசேஷன் அண்ட் இட்ஸ் டிரைவர்ஸ், மோட் ஆஃப் என்ட்ரி எஸ், இதெல்லாம் இந்த தீஸ் டேஸ் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப் ஆக்குறாங்க. அதனால லைக் வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் த கரெக்ட்னு சொல்லிட்டு வெரி லென்த்தி கொஸ்டின்ஸ் அண்ட் பெரிய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா? அப்புறம் கோயிங் ஹெட் நம்மளுக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ், எஃப்டிஐ, எஃபிஐ, அந்த ரெண்டுதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் எப்படினாலும் வரும். த வே தே ஃபார்ம் கொஸ்டின்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஆசியன், சார்க், நாஃப்தா, ரீஜனல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், ஆல் திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதில் வந்து IMF, வேர்ல்டு பேங்க். ஓகே, ட்ரிப்ஸ் இந்த டைம் கூட கேட்டிருந்தாங்க. 25-26 வந்து 25 டிசம்பரில் வந்து ட்ரிம்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கூட கேட்டிருந்தாங்க. ஓகே, நவ் நம்ம வந்து லெட்ஸ் கோ பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட். வாட் இஸ் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பிஸ்னஸ்? பிஸ்னஸ் இஸ் all the activities undertaken to earn profit. So business na enna solluvom, all the activities we do in order to earn profit. ஒரு profit காக earn பண்றதுக்காக நம்ம என்னெல்லாம் activities பண்றோமோ அதுதான் business. இப்போ environment very simple. இந்த activities பண்ணும்போது there are certain things affect us, right? Surroundings that affect us, அதுதான் environment சொல்றோம். For example, இப்போ இந்த environment நம்ம சொன்னோம்னா lot of noise is there because of the construction work is going on. So அது வந்து இந்த particular class வந்து affect பண்ணுது. அதே மாதிரி working businessல வந்து a particular thing வந்து affect the, I mean certain things affect the growth of the business, that is called affect or effect both ways. அது வந்து business environment. So நம்ம வந்து concept படிக்கலாம், nature we will also learn, elements we will learn. Okay, go. அப்புறம் சின்ன பார்த்தீங்களா, business environment is a sum or collection of all internal and external environment. Internal na என்னெல்லாம் பிஸ்னஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்குது. இன்டர்னல் மீன்ஸ் இன்சைடு த ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் நடக்குதோ அதை வந்து இன்டர்னல் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவுட் சைடு நம்மளை விட்டு வெளியில், கம்பெனியை விட்டு வெளியில் நடக்கிறது தான் அவுட் சைடு, அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பாருங்கள், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர் நீட்ஸ், மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் வந்து கம்பெனியோட கண்ட்ரோல் இல்லை. கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்குன்னு கம்பெனியோட கண்ட்ரோல் இல்லை, ரைட்? அப்புறம் what happened, for example the outsiders, the political, legal, those things are external factors, அது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. Now nature of business environment, இப்போ இதில் வந்து 2 டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் we will see. ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் ஃபோர்ஸ். ஸ்பெசிஃபிக்னா என்ன சொல்லுவோம், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் எக்ஸெட்ரா. ஜென்ரல் ஃபோர்ஸஸ்னா சேஞ்சஸ் இன் பாலிசி, ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, இப்போது ஸ்பெசிஃபிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனிக்கு மட்டும் உள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸ் நமக்கு மட்டும் உள்ளவங்க, எம்ப்ளாயீஸ், R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆர் கம்பெனிஸ் கல்ச்சர், அது வந்து ஸ்பெசிஃபிக் டு ஆர் ஆர்கனைசேஷன். அதே இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால்
political, government, GST policies வந்துச்சு. now what to say, கொரோனா வந்தது. அதெல்லாம் external factor, நம்மளால control பண்ண முடியாது. and one more important thing you have to remember is business environment is dynamic. நம்மளால சொல்லவே முடியாது இன்னைக்கு எப்படி the business is running, நாளைக்கும் அதே மாதிரி நடக்கும். no we can't say, because அது வந்து ரொம்ப dynamic in nature, so it keeps changing. எப்படி சேஞ்ச் ஆகும்னா, for example, அதான் நான் சொன்ன மாதிரி கொரோனா can happen, or some also it can be a boom or a kind of recession to the company. ஒவ்வொரு நேரம் கம்பெனி வளரக்கூட செய்யலாம், at the same time it can be also a difficult period of time, uncertainties, lot of risk associated, correct. அப்புறம் multifaceted, நம்மளால ஒரு டிரெக்ஷன்ல இதுதான் business environment சொல்ல முடியாது. lot of things involved in a business environment. ரிலேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் நான் சொன்ன மாதிரி, for some வந்து கொரோனா டைம்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் கிளாஸஸ், பைஜு கிளாஸஸ் எல்லாம் இட் வாஸ் அ பூம் ஃபார் தட் பிஸ்னஸ். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஆன்லைன்ல படிக்க போனோம், நிறைய காசு அவங்களுக்கு கலெக்ட் ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹை ஆச்சு. இதே இது மற்ற பிஸ்னஸஸ் நம்ம பார்த்தோம்னா, there were people who had to shut down their business. அவங்களோட பிஸ்னஸை க்ளோஸ் டவுன் பண்ற அளவுக்கு கொரோனா affected them. So it is a relative concept. Now இந்த சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட் என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்னல் என்வாயர்மெண்ட். இன்டர்னல் என்வாயர்மெண்ட் நான் சொன்னது வாட் ஹேப்பன்ஸ் within the organization. internal environment means நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னது? ப்ரொமோட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ, எஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்க தான் பிசினஸ் ஓனர்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எஸ். மிஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், எஸ் நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க உங்களோட மிஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், எஸ். இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ், எனி இஷ்யூ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். Then physical assets, yes. R&D, research and development according to your organization. Human resources, marketing capabilities. So internal environment வந்து what to say, நம்மளால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுதான் internal environment. ஓகேவா? அப்புறம் external environment, நம்மளுக்கு இதுல வந்து ஒரு ரொம்ப important thing ஞாபகம் வச்சுக்கணும். external environmentல வந்து we have two types, micro environment, macro environment. now micro environment, இந்த word ஞாபகம் வச்சுக்கோங்க, sometimes இதை கேட்பாங்க. micro environment is also known as task environment or operating environment. okay, PYQsல வந்திருக்குது task environment, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. so micro environmentனா என்னது? external environment two types, micro environment, macro environment. இதுல micro environment சொன்னா immediate என்னது அந்த பிஸ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இம்மிடியேட் என்வாயர்மெண்ட்னு சொல்லுவோம். எப்படி? கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், காம்படிட்டர்ஸ், பப்ளிக், ஃபைனான்சியர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன்டர்மீடியட்ஸ், இவங்கெல்லாம் நம்மளை வந்து இம்மிடியேட்டாக தே அஃபெக்ட் ஆர் பிஸ்னஸ். கரெக்டாக? இது வந்து நாட் லைக் கவர்மெண்ட் பாலிசி, தி என்டையர் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாது, என்டையர் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகாது, நம்மளோட தான் அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இன் கஸ்டமர் இன்ட்ரெஸ்ட், what is it, dressing sense might change, correct, or the beauty product, people's interest might change according to the style and things like that. அது வந்து immediate environment, நம்மளோட particular businessக்கு affect ஆகும். suppliers, if they don't supply product, நம்ம business affect ஆகும். but it won't touch the entire business industry, right? நம்மளுக்கு அது புரியுதுல்ல? அதுதான் micro environment. now this macro environment சொல்றது வந்து the whole industry get affects. for example, economic factors. now these days because of war வந்து நம்மளுக்கு என்னது, oil price is going up, we are not able to என்னது LPG available இல்லை, அதெல்லாம் ஆகும்போது இது வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுதா? சோஷியல் கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சோஷியல் கல்ச்சரல் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ண முடியல. டெமோக்ராஃபிக், political and government. now government will have to increase its prices of oil, gas and things like that. it affects, correct, with government policies. now natural factors, for example, earthquake happens, or too much of rain which destroyed the area, business and things like that. it affects the entire industry. technological factor, நமக்கு தெரியும் how fast technology is growing, that is also very important factor. it affects them business environment. நம்மளுக்கு ஒரு question கேட்டாலும் கேட்பாங்க, PE
எஸ் pestle, pestle, P-E-S-T-L-E, pestle. Okay. ஸோ என்ன பெஸ்டல்னா என்னன்னு கேட்பாங்க. பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், டெக்னாலஜி அண்ட் லீகல் என்வாயர்மெண்ட். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து வாட் இஸ் பெஸ்டல்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வாட் இன்க்ளூட்ஸ் இன் பெஸ்டல்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு PYQவாக வரும். சரியா? ஓகே, வில் கம் பேக் டு இன்டர்னல் என்வாயர்மெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் என்வாயர்மெண்ட் விச் வீ கேன் கண்ட்ரோல், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்னா கல்ச்சர், எம்ப்ளாயீஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் that it can control. ஓகே. அப்புறம் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் விச் we have, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பியாண்ட் our கெப்பாசிட்டி, நம்ம கையில் இல்லை அது, அவ்வளோதான் எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட். ஆனால் ஒரு கொஷின் வருங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ரோன் அந்த சார்ட்லேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷனாக கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். மேக்ரோ மீன்ஸ் எக்ஸ்டர்னலாக வரும். கரெக்டாக? எக்ஸ்டர்னலாக ப்ராடர் சென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த நான் சொன்னல இந்த பெஸ்டல், இது இங்கே வருது பாருங்க. பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட். நம்ம பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் என்ன? இட் இன்வால்வ்ஸ் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், political risk and support and offers received from government. கிளியரா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட்ல என்னெல்லாம் ஆகும்? கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது, லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகுது, பொலிட்டிக்கல் ரிஸ்க், சப்போர்ட் அண்ட் ஆஃபர்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். நவ் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட், அதில் என்ன வரும்? இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபேக்டர்ஸ் லைக் எக்கனாமிக் growth of a country, GDP, per capita income, infrastructure, tax structure and so on. So economic growth என்னெல்லாம் related to growth, wealth or money, அது வந்து economic environment, GDP, that means gross domestic product. Now technological environment, yes, technological development and its acceptance highly impact gain or loss of the business. இப்போ வந்து introduction of AI, some business are able to grow so fast. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி என்னன்னு தெரியுது. ஆனால் there are also other business அவங்களால அடாப்ட் பண்ண முடியல. so they are struggling. so it affects business. Now cultural, it includes general beliefs and values. correct? what நம்ம வந்து தமிழ்நாட்டில் certain lifestyle, certain food culture, certain dressing sense எல்லாம் இருக்கு. அது வந்து it may not be applicable to someone வந்து மும்பையில் இருக்கிறவங்க or நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க, நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஃபுட் கல்ச்சர் அதெல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ கல்ச்சுரல் கூட, கல்ச்சரல் என்வாயர்மெண்ட் ஆல்சோ அஃபெக்ட் த ஒர்க்கிங் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தங்க வந்து உலன் ஷாப்பு இது உலன் க்ளோத்து விற்கிறாங்க. ஓகே, இட் கேன் ஹாவ் லிட்டில் பிட் ஆஃப், பட் அதை மெஜாரிட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரி இப்போ சம்மரில் வந்து பண்ணால் இட் கேன் நாட் ஒர்க். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கிளைமேட் இஸ் ஹாட், நோ ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் அ உலன் க்ளோத். கரெக்ட்? ஐ மீன் ஸ்வெட்டரோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ தேட மாட்டோம். ஏன்னா இட்ஸ் வெரி வார்ம் ஆர் கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி அக்கார்டிங் டு கல்ச்சர் அது மாதிரி வரும். காம்படிட்டிவ் லெவல் இன் த கண்ட்ரி. கரெக்ட்? competition, இப்போ வந்து நம்மளோட rival firm, competitor firm performing well, it will affect other industries also. so this is also one of the most important factor which affects business environment. ஓகேவா? இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா பெஸ்டில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், எப்போனாலும் PYQல ஒரு கொஷின் இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல், டெக்னாலஜிக்கல், லீகல் அண்ட் என்வாயர்மெண்ட். ஓகேவா? இந்த எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் நம்ம வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஏன்னா ஃபிஸ்கல் பாலிசிஸ் இங்கே வரும். எக்கனாமிக் என்வாயர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ பிஸ்னஸ் யூனிட். ஸோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ பிஸ்னஸ் யூனிட். ஓகேவா? என்னெல்லாம் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்? என்னெல்லாம் இது இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ பிஸ்னஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதுதான் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட். இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பாருங்க. எக்கனாமிக் சிஸ்டம், அது வந்து நம்மளோட பாலிசிஸ், ஐ மீன் நம்மளோட சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங், எக்கனாமிக் பாலிசிஸ், ட்ரேடு சைக்கிள், எஸ், எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், நம்மளோட எவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிள், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் தட் இஸ் GDP, இன்ஃப்ளேஷன் ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் BOP, கன்சியூமர் இன்கம், ஆல் திஸ் வந்து த எக்கனாமிக் என்வாயர்மெண்ட். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணோம். அதுதான் எக்கனாமிக் என்வாயர்மெண்ட். எக்கனாமிக் என்வாயர்மெண்ட்.
Now economic system அப்படின்னா என்ன? A society's framework for producing, distributing and consuming goods and services. ஓகேவா? என்ன சொல்லுங்க? Society's framework for producing, distributing and consuming goods and services, answering fundamental questions like what, how and for whom to produce, by organizing factors like land, labor, capital, with main types of being traditional, command and market or mixed. ஓகேவா? ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா எக்கனாமிக் சிஸ்டம், எவ்ரி கண்ட்ரி வந்து ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், யாருக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்தாலும் எந்த சர்வீஸ் எடுத்தாலும் இது ஃபஸ்ட்டு நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட இருக்கிற லேண்ட், லேபர், நம்ம படிச்சிருப்போம்ல எக்கனாமிக்ஸில், லேண்ட், லேபர், கேபிட்டல், அதை வச்சு நம்மளோட ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் யாருக்காக எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சிஸ்டம். இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஆர் கமாண்ட், இது வந்து சோஷியலிஸ்ட் எக்கனாமிக்ஸ் சொல்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சைனா. ஓகேவா? கவர்மெண்ட் சொல்லுவாங்க இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணி இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்க. நவ் மார்க்கெட் கேபிட்டலிஸ்ட் ஆர் மார்க்கெட் எக்கானமி ஆர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ்ஏ. என்னது, இங்கே வந்து யூஎஸ்ஏல வந்து பப்ளிக் அவங்களே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க வாட் தே கேன் ப்ரொடியூஸ். நவ் மிக்ஸ்ட் எக்கானமி வந்து போத், இந்த ரெண்டும் சோஷியலிஸ்ட் எக்கானமி இருக்குது, கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கண்ட்ரி இந்தியா. India has both capitalist economy as well as this one socialist economy mixed. ஓகேவா? பார்த்தீங்களா? டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம் அதே தான். கேபிட்டலிஸ்ட் எக்கானமி மீன்ஸ் வந்து ப்ரைவேட்லி ஓன்டு. பார்த்தீங்களா? ப்ராஃபிட் ஏர்னிங் இஸ் த சோல் எய்ம். ஸோ தெர் இஸ் நோ வெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபார் ப்ராஃபிட். ஆல்சோ கால்டு ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. ஸோ எக்ஸாம்பிள் கேட்பாங்க, சரியா? கேபிட்டலிஸ்ட் எக்கானமிக்கு என்ன எக்ஸாம்பிள்? ஜப்பான் அண்ட் கனடா. ஓகே, இப்போ வந்து socialist economy பார்க்கணும். Major role by the government. Government will tell what you have to do. Government will fix a policy. You cannot on your own decide anything. Motive is for social welfare because they want the entire economy to develop, not them ஒரு particular community or a particular product or a particular company for entire. See, this is also called command economy. பார்த்தீங்களா? ஏன்னா கவர்மெண்ட் தான் பாலிசி சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ சோவியட் ரஷ்யா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட், சைனா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியலிஸ்ட் எக்கானமி. நவ் மிக்ஸ்ட் எக்கானமி பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் போத் கேபிட்டலிஸ்ட் அண்ட் சோஷியலிஸ்ட். தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து பப்ளிக் கூட எடுத்துக்கலாம் டிசிஷன்ஸ். ஐ மீன் ப்ரைவேட் ஆல்சோ வி கேன் டேக் டிசிஷன். கவர்மெண்ட் ஆல்சோ செட் பாலிசிஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இந்தியா. ஆல்வேஸ் திஸ் மிக்ஸ்ட் எக்கானமி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் இந்தியா. Now there are economic policies. நம்ம பார்த்தோம்ல economic system and economic policies, GDP, all those things affect the business environment. So நம்ம பார்த்தோம் economic system. அதில் economic systemல 3 என்னெல்லாம் இருந்துச்சு? Mixed, capitalist and socialist economy. இங்கே வந்து நம்ம இப்போ economic policies பக்கம் very important பார்த்துக்கோங்க. ஏன்னா formulated by the central government, monetary policy formulated by the central government, that is RBI, Reserve Bank of India, includes CRR, SLR, bank rate. ஓகேவா? CRR வந்து என்னது? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இந்த தடவை PYQ கேட்டிருந்தாங்க, என்னது கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஓகே, cash reserve ratio, SLR statutory liquid ratio, bank எவ்வளோ வந்து liquidity வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு, சரியா? ஓகே, bank rate, all this வந்து monetary policy. Fiscal policy என்னன்னா formulated by government of India, correct? இது வந்து என்னது? monetary policy by central bank. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும் RBI. monetary policy ஞாபகம் வச்சுக்கோங்க RBI. Fiscal policy government of India. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆஃப் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். சிம்பிள் வேர்டு வந்து எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் ஃபார் பில்டிங் ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணும்போது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தான் ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். ஓகே,
ஸோ ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு செஷன். அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சு, இஃப் நாய்ஸ் வாஸ் தேர், டிஸ்ட்ராக்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. இந்த முடிஞ்ச உடனே நம்ம வந்து பிஒய்க்கு சீரீஸ் பார்க்கலாம். எனக்கு வந்து 2019 to 2025 பிஒய்க்கு சீரீஸ் இருக்குது. அதையும் ஒரு 20 மினிட்ஸ் செஷனாக டெய்லி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சி, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஆர் நான் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்லை இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணுறேன்னா, ஒரு கான்செப்ட் கிளியராக இல்லையா, எதுனாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க. ஐம் ஓப்பன் டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வந்து தமிழில் வந்து எந்த சேனலுமே இது சொல்லிக் கொடுக்காததுனால நான் வந்து கிளியர் பண்ணதே அந்த ஒரே காரணத்துக்காக தான். நான் வந்து டீச்சிங்லாம் போக போகிறதில்ல. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன், மாஸ்டர்ஸ் படிக்கும்போதே நான் கிளியர் பண்ணிட்டேன். நான் எம்காம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிளியர் பண்ணேன். அப்போது நான் நினச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, அதனால நான் ஹிந்தி சேனல்ஸ்லேருந்து தான் படித்தேன். நான் கிளாஸ்லாம் எந்த கிளாஸும் பெய்டு கிளாஸ் எடுக்கலை, ஹிந்தி சேனல்ஸ்லேருந்து படித்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, எனக்கு லாங்குவேஜ்லாம் புரியாது. அதனால சப்டைட்டில் ஆன் பண்ணி தான் பார்த்துட்டே இருப்பேன், இங்கிலீஷில் சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணி. அப்போ தான் நான் நினச்சேன், நம்மள மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கேட்டேன், யாருக்கிட்டையுமே எந்த நோட்ஸுமே இல்லை, கிளியராகவும் இல்லை. அதனால தான் இந்த செஷன் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஐ திங்க் லாட் ஆஃப் நாய்ஸ் அவுட் சைடு. நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எங்கள் நாய்ஸ் இல்லையோ அங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாய்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், இதை எடுத்துகிட்டு நான் வேறு வீடியோ கூட போடுறேன். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.